الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر. وقال أيضا والذين هم عن اللغو معرضون. صدق الله العظيم. عن أبي ذر الغفاري رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم على العاقل أن يكون بصيرا بزمانه مقبلا على شأنه حافظا للسانه ومن حسب كلامه من عمله قل كلامه إلا فيما يعني أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியங்கள், தபௌ தாபியங்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் பேச்சில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். 1445 ஆண்டின் துல்காதா மாதத்தின் 3வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். குத்பாவை ஆரம்பிக்க முன்னால் ஒரு பணிவான வேண்டுகோள். கொஞ்சம் உற்சாகமும் விழிப்புணர்ச்சியும் தூக்கம் இல்லாத ஒரு குத்பாவாக இதை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானா. ஒருவர் தூங்குவதை நான் கண்டாலும் யாரும் இந்த கருத்தை தவறாக எடுக்க வேண்டாம். இது ஹத்தீப்மார்களுடைய உரிமை. சிலருக்கு கசப்பாக இருந்தாலும் நான் சொல்வேன், யாரும் என்னுடைய கண்ணுக்கு விளங்க தூங்க வேண்டாம். என்னுடைய தலைப்பில் தடுமாற்றம் ஏற்படும். இந்த இடத்தில் நின்றால் அது உங்களுக்கு புரியும். வாழ்க்கையிலே கேட்கின்ற ஒரே பிரசங்கம் இது மாத்திரம். இதிலும் தூங்கினால் எப்படி இறை அன்பை அடைவது, அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைவது. ஒரு ஆயத்து இருக்கிறது, இந்த புதிய குர்ஆன் ஃபஸ்தமிஊலா வ அன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதப்பட்டால் சமா அல்ல, காப்பட்டை கிண்டி கொண்டு கேட்கலாம், போனை கிண்டி கொண்டு கேட்கலாம், பக்கத்திலே பேசிக் கொண்டும் கேட்கலாம், அங்கும் எங்கும் பார்த்து கொண்டும் கேட்கலாம், தூங்கி முட்டை கொண்டும் கேட்கலாம். அப்படி அல்ல, அதுக்கு பேர் சமா. அல்லாஹ் சொல்வது ஃபஸ்தமிஊ, இதை மாத்திரம் கேளுங்கள், வேறு வேலை செய்யாமல் கிரகியுங்கள், உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கும். இந்த குர்ஆன் வசனத்துடைய தஃசீர்களில் எழுதப்பட்ட விடயங்களில் முதன்மையானது ஹுத்பாவை கிரகியுங்கள். ஹுத்பாவை கிரகியுங்கள். குர்ஆனை மையமாக வைத்து செய்யப்படுகின்ற ஹுத்பாவை கிரகித்தால் ரஹ்மத்து கிடைக்கும். பேச இருக்கின்ற தலைப்பை ஒரு நிகழ்வினூடாக விளங்கப்படுத்துகிறேன். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பாவித்துக் கொண்டிருக்கின்ற செருப்பை தைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பிரத்தியார் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் அவரை கடந்து செல்கிறார். அவருடைய ஏதோ ஒரு வேலைக்கு செல்லக்கூடியவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செருப்பை தைத்துக் கொண்டிருப்பதை கண்டு சொன்னாராம், ஹல் அல்கைத நஅலக் ஃபஷ்தரைத நஅலன் ஜதீதா. பழைய செருப்பு பிஞ்சதை தச்சு போடுறதை விட இந்த செருப்பை வீசிட்டு புதிய செருப்பு புதிய ஸ்லிப்பர் ஒன்று வாங்கினா நல்லா இருக்குமே. அப்துல்லாஹ் இப்னு உமர் நல்லது ஒரு பாடம் போட்டார்கள் அவர்களுக்கு, அந்த மனிதருக்கு.
இல்லையே, நான் தைத்துக் கொண்டிருக்கிற இந்த செருப்பண்ண நீயா வாங்கி தந்தாய்? உடைய வேலையை பார்த்து விட்டு போகின்றார்கள். அப்படியே வந்திருக்கிறது. உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு போ. என்னுடைய கிழிந்த செருப்பை நான் தைத்து பாதிப்பேன். நீயா வாங்கி தந்தாய்? புதிய செருப்பு வாங்க சொல்வதற்கு நீ யார்? உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போ என்றார்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதுதான் என்னுடைய தலைப்பு. தேவையில்லாத விடயங்களில் மூக்கை நுழைப்பது பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம். பிறருடைய பலாயிலே தலை போடுவது பற்றிய இஸ்லாமிய பார்வை. இப்படிப்பட்டவர்களுக்கு சிறப்பு பெயர் ஒன்று இருக்கிறது. இழிவான கருத்தை கொடுக்கின்ற ஒரு பெயர் ஃபுதூலி. ஃபுதூலி என்றால் அவருக்கு தேவையில்லாத எல்லா விடயங்களிலும் ஈடுபடுவார். தேவையான ஒன்றையும் செய்ய மாட்டார். தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத தேடல், தேவையில்லாத பார்வை, தேவையில்லாத வாசிப்பு, தேவையில்லாத விசாரணை, தேவையில்லாத ஆடியோ, தேவையில்லாத வீடியோ, தேவையில்லாத ஆர்டிக்கல், தேவையில்லாத கற்பனை, தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத ஃபித்னா. அவருடைய பேச்சு, சொல், செயல் உச்சங்களை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அனைத்தும் செயல்படும் மிக ஆக்டிவாக, மிக ஹைப்பராக இருப்பார். எல்லாமே யூஸ்லெஸ்ஸாக இருக்கும், பயனற்றதாக இருக்கும். இவர்களை பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன என்ற தலைப்பிலே தான் சில விடயங்களை உங்களோடு உரையாடிக் கொள்ள நினைக்கிறேன், பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். உற்சாகத்தை பேணிக் கொள்ளுங்கள். ஆரம்பத்திலே ஒரு 3 குர்ஆன் வசனங்களை ஓதுவேன். நம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையிலே ஓதப்படுகின்ற 2 ஆயத்துக்கள் தான். ஒன்று, ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர். நபி அவர்களுக்கு நல்லது கெட்டது, சுவர்க்கம் நரகம், நேரானது தவறானது, பிழையானதை காட்ட வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் ஃபதக்கிர். உங்களுடைய வேலை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் ஞாபகப்படுத்துவதும். இன்னமா அன்த முதக்கிர், ஞாபகப்படுத்துவது, ரிமைண்ட் பண்ணுவது, தாவத்து கொடுப்பது, பிரச்சாரம் செய்வது, சொல்லுவதுதான் உங்களுடைய கடமை. கை கிட்டால பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து தப்புல நிப்பாட்டுறது அவங்களோட வேலை இல்லை. நீங்கள் அவருடைய மீது சாட்டப்பட்டவர் அல்ல. அவருடைய ஒவ்வொரு விடயங்களிலும் தலை போட்டு, அவர்களுடைய உள்விவகாரங்களிலும் தலையிட்டு, அவருடைய ஒவ்வொரு விடயங்களையும் பின்னால் சென்று அவர்களுக்கு பின்னால் சுட்டித் திரிந்து ஒரு கண்காணிப்பாளராக, ஒரு அதிகாரம் செலுத்துகின்ற ஒருவராக நீங்கள் அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துகின்ற ஒரு அதிகாரி அல்ல. முதக்கிர், நீங்கள் ஞாபகப்படுத்துபவர், நல்லதை சொல்லக்கூடியவர். எட்டி வைப்பதுதான் உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் நினைத்தவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கொடுக்க முடியாது, அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பான். வக்கீல், உங்களுக்கு சமூகத்துடைய உள்விவகாரங்கள் எல்லாம் பொறுப்பு தரப்படவில்லை. அவர்கள் எப்பொழுதுமே சிசிடிவி கேமரா போன்ற பின்னால் நோட்டமிட்டுக் கொண்டு, ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு, அவர்களுடைய பலாய்களை பதிவிட்டுக் கொண்டு நீங்கள் செல்கின்ற வேலை உங்களுக்கு கிடையாது. ஊறு பலாய் பார்க்கின்ற வேலை உங்களுடைய வேலை அல்ல. நபி அவர்களுக்கே தடுத்தபடியும் நமக்கு எப்படி அனுமதி? நபி அவர்களுக்கே தடுத்த பிறருடைய பலாயை பார்க்காதே என்ற விடயம் நபி அவர்களுடைய உம்மத்து 1445 ஆண்டில் இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நபி அவர்களுடைய 13 வருடங்களை கூட்டி பார்க்க வேண்டும். 53, அங்கு 58. நபி அவர்களுடைய நபித்துவத்திலிருந்து 1458 வருடங்களுக்கு பின்னால் இருக்கின்ற நமக்கு பிறருடைய பலாயிலே மூக்கை நுழைக்க யார் அனுமதி தந்தது? பல ஆயத்துகள் இந்த கருத்து இருக்கின்றன, ஓதியவைகள் போதும். இன்னும் ஒரு ஆயத்தை ஓதினேன். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் லிஸலாத்திஹிம் ஹாஃபிதூன். அப்படி அந்த வருகின்ற வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன். மூமின்கள், உண்மையான மூமின்கள் என்றால் அவர்களுடைய தன்மைகள் இப்படி இருக்கும். உள்ளச்சம் உள்ள தொழுகை இருக்கும், தேவையில்லாத விடயங்களை விட்டும் அவர்கள் ஒதுங்கி நடப்பார்கள். அனில் லக்வி முஅரிதூன். தேவையில்லாத அன்வான்ட்
அவர்களுக்கு தேவையில்லாத விடயங்களை அவர்கள் இக்னோர் பண்ணுவார்கள், அவர்கள் அவாய்ட் பண்ணுவார்கள். அவர்கள் அதிலே தலையோ மூக்கையோ போட மாட்டார்கள், அதை பற்றி ரிசர்ச் பண்ண மாட்டார்கள், பிறருடைய மைனஸை கலெக்ட் பண்ண மாட்டார்கள், பிறருடைய நெகட்டிவை அவர்கள் எப்பொழுதும் வாட்ச் பண்ண மாட்டார்கள். தேவையில்லாத விடயங்களை விட்டும் மிக ரெஸ்பெக்டாக நடந்து கொள்வார்கள். இது மோமின்களுடைய தன்மை. இந்த தன்மை யாரிடம் இல்லையோ, எது இல்லையோ, அனாவசியமான விடயங்களை தவிர்ந்து கொள்கின்ற பண்பு யாரிடம் இல்லையோ, நானே எனக்கு சொல்லிக் கொள்ள வேண்டியதுதான், நான் இன்னும் மோமினாகவில்லை. பல டிகிரிகள் வாங்கிவிட்டேன், பல பொறுப்புகளில் இருக்கிறேன், பல சங்கங்களில் உறுப்பினராக இருக்கிறேன், பல நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன், வருடாந்தம் ஹஜ் செய்கிறேன், வருடத்துக்கு 3 உம்ரா செய்கிறேன், நிர்வாகத்திலும் இருக்கிறேன், அதிகாரத்திலும் இருக்கிறேன், அரசியலிலும் இருக்கிறேன், பணக்காரனாகவும் இருக்கிறேன், ஒருடைய எல்லா சங்கங்களிலும் நான் மெம்பர். மோமின்களுடைய பட்டியலில் எனக்கு மெம்பர்ஷிப் கிடையாது, நான் மோமின் இல்லை. தேவையில்லாத விடயங்களிலே தலை போடுகின்றவர் மோமின்களுக்கு அல்லாஹ் சொல்கின்ற வரைவிலக்கணத்திலே கிடையாது, அந்த கேட்டகரியில் இருந்து அவுட். இபாதுர் ரஹ்மான், அளவற்ற அருளாளரின் உண்மையான அடியார்கள் யார் என்பதை ஃபுர்கானில் அல்ல வழங்கப்படுத்துகின்ற பொழுது, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கின்ற ஒரு ஆயத், அடியான் அப்துர் ரஹ்மான், ரஹ்மானின் அடியான் யார் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒவ்வொருடைய பெயர் வித்தியாசம், ஆனால் எல்லோருமே அப்துல் ரஹ்மான் தான். ரஹ்மானின் அடிமைகள் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்துல் ரஹ்மான் என்ற பெயர் வைக்கப்பட்டவர்களும் அடிமைகள் தான், ஏனையவர்களும் அடிமைகள் தான். அவர்கள் எல்லோருமே ரஹ்மானுடைய அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அந்த வரைவிலக்கணங்களை, அடையாளங்களை சொல்லி வருகின்ற பொழுது, மர்ரு கிராமா, அழகான வார்த்தை. தேவையில்லாத, தனக்கு சம்பந்தப்படாத ஊறு பலாய்களை கண்டால் மர்ரு கிராமா, அந்த ஊறு பலாயிலே தலை போடாமல் ரெஸ்பெக்டாக ஒதுங்கி செல்வார்கள். அந்த மர்ற என்ற வார்த்தை நேரடியாக கண்ணால், பாதையில், சந்தையில், பொந்தில், அடுத்த வீட்டில், பின் வீட்டில், முன் வீட்டில், மஸ்ஜிதில், மதரசாவில், பாடசாலையில், காரியாலயத்திலே, பிரயாணத்திலே, வீதியிலே, பேமெண்டிலே, சந்தி பொந்திலே, வாகனத்திலே, எல்லா பலாய்களையும் கண்டால் எனக்கு இது தேவையில்லாத வேலை என்று ரெஸ்பெக்டாக போவார்கள். மீடியாக்களில் கண்டாலும் மர்ற என்ற வார்த்தை பொதுவானது. மீடியாக்களிலே, வாட்ஸ்அப்பிலே வந்திருக்கிறவருடைய பலாய், யூடியூபிலே வந்திருக்கிறவருடைய ஊரு பலாய், பேஸ்புக்கிலே வந்திருக்கிறவருடைய ஊரு பலாய், டிக்டாக்கிலே வந்திருக்கின்ற ஒருவருடைய பலாய், ஒருவருடைய குறை, மைனஸ், ஒருவருடைய மானத்தை போக்குகின்ற ஆர்டிக்கல் வந்திருக்கிறது. அந்த ஆர்டிக்கலை வாசிக்க மாட்டார்கள், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ண மாட்டார்கள், அந்த ஆடியோவை ஷேர் பண்ண மாட்டார்கள். அப்படியான ஆடியோக்களையும் வீடியோக்களையும் தலைப்பை பார்த்தவுடன் அழித்து விடுவார்கள். இவர்கள் தான் அப்துல் ரஹ்மான்கள். எனவே அப்துல் ரஹ்மான் என்ற பெயர் கிடைக்க வேண்டுமா, முஹம்மது என்ற பெயர் கிடைக்க வேண்டுமா? இந்த தன்மை இருக்க வேண்டும். அது என்ன தன்மை? ஊரு பலாயிலே தலை போடாத தன்மை. ஒரு ஹதீஸை சொன்னேன். என்ன ஹதீஸ்? இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய சஹீஹான கிரந்தத்திலே பதிவு செய்த ஹதீஸ். அபூ ذر அறிவிக்கிறார்கள், புத்திசாலியுடைய அடையாளம். இவர் நினைக்கிறார், இவர்கிட்ட எல்லாட்ட இன்ஃபர்மேஷன் நீக்கிதே, அவர் ஊரத்தின்றவரே, ஊர் பலாய் கப்பலுக்குரிய சர்டிபிகேட்டுகள், பிறருடைய பலாயை கலெக்ட் பண்ணி ஊர் பலாய் கலகுகின்றவர்களுக்கு கிடைக்கின்ற பெயர்கள் அவருக்கு எல்லார பத்தியும் தெரியுமே. அவருக்கு அழிப்பு இல்லையா, A to Z, இவருக்கு A to Z எல்லாம் தெரியும். இவரை பத்தி பெருமை இல்லை, மற்றவருடைய குறைகளை கலெக்ட் பண்ணுவது பெருமை இல்லை, உங்களை ஈமானிலிருந்து அவுட்டாக்கக்கூடிய பண்பு. மூமின் இல்லை என்ற சர்டிபிகேட்டை அல்லாஹ் தந்த பண்பு மிக கேவலமான பண்பு, பெருமை. இவரை பகுதி போலவான உங்களோட பலாயெல்லாம் வெளியாயிடும். அன்பானவர்களே, சிலருக்கு இது காலை சாப்பாடு சாப்பிடாவிட்டாலும், மிஸ்வா செய்யாவிட்டாலும், பல்பீட்டாவிட்டாலும், தூக்க மூஞ்சுடன் ஏதாவது பலாய் செய்திகள் வந்துவிட்டால் முகம் கழுவாமலே பேஸ்புக் லைவுக்கு வருவான். இப்படிப்பட்ட மூதேவி, மன்னிக்க வேண்டும் இந்த வார்த்தை, அதுக்கு சான்றும் குர்ஆனில் இருக்கிறது.
மன்னிக்க வேண்டும் என்ற கேவலமான பண்புள்ளவர்களுக்கு இப்படி காரமாகத்தான் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, புத்திசாலியுடைய அடையாளம் அது அதில் புத்திசாலியுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும்? அவர் மீது கடமை ஐயக்கூன பக்தியம் திட்டமானி, காலத்தை புரிந்து நடக்க வேண்டும். நான் என்ன செய்கிறேன், இந்த காலம் எப்படிப்பட்டது, எப்படி பின்னாவுடைய காலம், எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், காலத்தை புரிய வேண்டும், இடத்துக்கேற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும், எங்கு எதை பேச வேண்டும் அப்படி பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும், எந்த மீடியாவில் எதை ஷேர் பண்ண வேண்டும் அதை ஷேர் பண்ண வேண்டும், காலத்தை புரிந்து நடக்க வேண்டும். செய்திகள், தகவல்கள், உறுதியான தகவல்கள் இது தன்னை தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கின்ற பணியில் அவர் ஈடுபட வேண்டும். இரண்டாவது, புத்திசாலியுடைய, நாங்கள் தான் பெரிய இன்டெலிஜென்ட் நினைத்துக் கொண்டிருப்போம், புத்தி ஜீவியை நினைத்துக் கொண்டிருப்போம், அறிவாளி என்று நமக்கு நாமே சான்றிதழ் கொடுத்திருப்போம். நபி அவர்கள் அறிவாளிக்கு கொடுக்கின்ற சான்றிதழ், அறிவாளியை பற்றி நபி அவர்கள் விளம்பரப்படுத்துகின்ற விளம்பரங்கள். இரண்டாவது, முக்கபீலன் அலா ஷஅனி, தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு வாழ்வார். எப்படி ஹதீஸ்? தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு அவருடைய பாட்டில் வாழ்வார். ஹாஃபிமன் அலா லிசானி, நாவை பாதுகாத்துக் கொள்வார், தேவையில்லாத ஒன்றை பேச மாட்டார், பிறருடைய பலாய் கழுக மாட்டார். எப்படி ஹதீஸ்? காலத்தை புரிந்து நடப்பார், தன்னுடைய வேலையை மாத்திரம் பார்த்துக் கொண்டு வாழ்வார், தேவையில்லாததை பேசாமல் நாவை கட்டுப்படுத்துவார், பாதுகாப்பார். மூன்று தன்மைகள். ஒமன் ஹசத கலாமஹு மின் அமலிஹி, தன்னுடைய செயற்பாடுகளில் தன்னுடைய பேச்சை அளந்து வடித்து வடிகட்டி நிறுத்தி விசாரித்து என்ன பேச போகிறேன் என்று, இவருக்கு முன்னால் என்ன சொல்ல போகிறேன், கோபம் வந்தவுடன் கண்ட நின்றதெல்லாம் பேசிவிடக் கூடாது, கண்டபடி வாயை அவிழ்த்து விடக்கூடாது, கண்ட தூஷணங்களை எல்லாம் கொட்டிவிடக் கூடாது, கண்ட மாதிரி மனைவிக்கு தலாக் தலாக் என்று கத்தக்கூடாது, பெற்றோருக்கு கண்டபடி பேசக்கூடாது, முஸ்லிம்களுக்கு கண்டபடி திட்டக்கூடாது, யாரையும் கோல் மூட்டக்கூடாது, யாரையும் புறம் பேசக்கூடாது, யாருடைய பலாயை கழுகக்கூடாது, யாரை பற்றியும் தவறான ஒரு வசனம் மொழியக்கூடாது எங்களுடைய நாவை மிக பேணிப்புடன் பாதுகாத்து அளந்து வடித்து கணக்கு பார்த்து, அசப என்றால் அதை கணக்கு பார்த்து எடை போட்டு, இந்த வார்த்தையால் என்ன நடக்கும், இந்த விடயத்தை சொன்னால் என்ன நடக்கும், பிச்சனா வெடிக்குமா அல்லது பிச்சனா அமருமா? சரி, கள்ள கலாமோ, யார் பேச்சை பேச முன்னால் வடிகட்டி அளந்து விசாரித்து சுய விசாரணை செய்துவிட்டு கணக்கெடுத்து அதனுடைய அந்த கெப்பாசிட்டியை, அதனுடைய பெருமானத்தை உணர்ந்து யார் அவர் பேசுவாரோ அவருடைய பேச்சு குறையும், காதுக்கடியாக இருக்க மாட்டார், வள வள வளவட்டு பேச மாட்டார், வச்ச வச்ச என்று பேச மாட்டார், அவர் காதுக்கடி என்ற பெயரில் இருந்து தப்பித்துக் கொள்வார். சிலரை காதுக்கடி ஸ்டார்ட் பண்ணி விட்டார், பிரேக் இல்லாம பேசுவாங்க, அது ஒரு சிலருக்கு பெருமை. எங்கு ஒரு கோல் அடித்தாலும் ஒரு பலாய்தான், 3 பேர் சேர்ந்தாலும் 1 பலாய்தான், பேப்பர் நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் எந்த இடத்திலே நெகட்டிவான மைனஸான கேவலமான தலைப்பிலே ஆட்சிகள் இருக்கிறது அதைத்தான் வாசிப்பார். பூந்தோட்டத்துக்கு சென்றாலும் ஒரு மிருகம் அதை தேடும் என்று சொல்வார்களே, தவிர்த்து கொள்கிறேன் சொல்வதை. பூந்தோட்டத்தில் அவ்வளவு அழகான மனமான பூக்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அங்கும் சென்று 4 கால் என்று சொல்வார்கள், 4 கால் எதை தேடுமா, அதற்கு நாவுக்கு ருசியான நமக்கு துர்நாற்றம் வீசக்கூடியதை தான் தேடுமா. பூந்தோட்டத்துக்கு சென்றும் கழிவு தேடுகின்ற ஒரு கூட்டம் நம்மிலும் இல்லாமல் இல்லை. வெள்ளை ஜிப்பா போட்டு வருவாங்க, மாஷா அல்லாஹ், வெள்ளை விளையாட்டு ஜிம்மாவுக்கு மாஷா அல்லாஹ், வெள்ளை விளையாட்டு வருகிறார், அழகா உடுத்து வருகிறார், சலாம் சொல்லி முசாஃபா செய்தவுடன், அப்பா இது ஒரு கருப்பு டொட்டம் நீக்குதே, அது வெள்ளை ஷர்ட் உடுத்து வருகிறார், வெள்ளை ஜிப்பா உடுத்து வருகிறார், ஒயிட் அண்ட் ஒயிட்டாக வருகிறார், மாஷா அல்லாஹ், சுன்னத்தான ஆடை, நபியவர்கள் விரும்பிய கலர், பிரகாசமாக இருக்கிறீர்கள் அப்பா, பிரகாசமாக இருக்கிறீர்கள் அங்கல், பிரகாசமாக இருக்கிறீர்கள், உங்களுடைய அழகையும் சௌந்தரியத்தையும் அல்லாஹ் இன்னும் ஆரோக்கியத்தை தருவானாக, மாஷா அல்லாஹ் சொல்ல வேண்டியவன், கருப்பை எலும்பு பட்டிக்குதே, கொத்து குந்திக்கு வாய்க்கிறேன். இதுதான் என்னுடைய தலைப்பு. வெள்ளை ஆடையிலும் கருப்பு புள்ளி தேடுகின்ற மிக கேவலமான பண்புள்ளவர்களுக்கு சில உபதேசங்கள். அன்பானவர்களே, அந்த ஹதீஸை முடித்து விட்டேன்.
பிரதானமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது, பிரபலியமான ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூடிய ஹதீஸ், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. இஸ்லாத்துடைய மையம் 4 ஹதீஸ்களில் ஒன்று. 4 பிரதானமான ஹதீஸ்களை மையமாக வைத்து இஸ்லாமிய ஒழுக்கங்கள், இஸ்லாமிய பண்பாடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அபூ ஜாஃபர் ரஹிமஹுல்லாஹ் போன்ற இமாம்கள் சொல்லுகின்ற கருத்திலே ஒரு ஹதீஸ், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ, ஒருவர் இவருடைய இஸ்லாம் அழகானது, இவர் நல்ல முஸ்லிம், இவர் ஜெனிவினான முஸ்லிம், இவர் சரியான முஸ்லிம் என்பதற்கான அடையாளம் நல்ல முஸ்லிமுடைய, நேர்மையான முஸ்லிமுடைய, ஜெனிவினான, பெர்ஃபெக்டான, பியோவான, பாசிட்டிவான என்ன கருத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அழகான, கவர்ச்சியான, சரியான முஸ்லிம். அவருடைய பிரதான அடையாளம் தர்குஹு மா லா யானி, அவர் தேவையில்லாதவற்றை ஒதுங்கி நடப்பது, அவாய்ட் பண்ணுவது. சிலரிடம் 100% இருக்கிறது, சிலரிடம் 90% இருக்கிறது, 70% இருக்கிறது, 80% இருக்கிறது. மனிதன் அடிப்படையிலே 25% எல்லோருடன் இருக்கிறது. அந்த 25% இல்லாமல் ஆகுவோம். பிறருடைய விடயத்திலே தலை போடுவது, தேவையில்லாத விடயத்திலே மூட்டை உழைப்பது, தேவையில்லாத இடத்திலே நீதிபதியாக, லோயராக, அதிகாரியாக மாறுவது. கண்ணியமானவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிகழ்வுகளிலிருந்து வைக்க ஆரம்பிக்கிறேன். நபி அவர்கள் எந்த அளவு பிறருடைய ஊர் பலாய்களை விட்டு தெரிந்து கொண்டார்கள். பலாய்கள் தெரிந்தாலும் தன்னுடைய பலாயை தான் சொல்லும் பொழுது கட்டவுத்தர கொடுக்கின்றவரையே அவர்கள் நபி அவர்கள் என்ன செய்தார்கள், அவரை பாதுகாத்தார்கள். சில நிகழ்வு கவனமாக கேளுங்க. பஜாரில் போய்கொண்டிருக்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கு மத்தியிலே வியாபாரத்திலே வாய்ச்சக்கம். ஒருவர் சஹாபி, இன்னும் ஒருவர் நன் முஸ்லிம். ஏதோ பிரச்சனை, யாருடைய ஒரு தவறு, அவர் வாய்ச்சக்கம் போகிறது, இவர் என்ன பேசுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார். நபியர்கள் அவருடைய பாட்டிலே அவருடைய வேலையை பார்த்துக் கொண்டு, பஜாரிலே நபியர்கள் தன்னுடைய வேலையை பார்த்துக் கொண்டு போய்கொண்டிருக்கின்ற பொழுது, யார் சொல்லோ யார் சஹாபி, யார் சொல்லுங்க, வாங்கலே பாருங்களே, பலாய போடுறான், பிரச்சனையை போடுறான், வியாபாரம் செஞ்ச மண்டபத்தை போடுறான். ஏய், ஓண்ட பிரச்சனையை நீ பார்த்து சால்வ் பண்ணிக்கோ, என்னைய விடு, தேவையில்லாத இருக்காது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று நாம் பிரச்சனை நபியோட பெரிய உத்தமர்கள், நபியவர்களை இவ்வளவு வேதம் நமக்கு இறங்கி இருக்கிறதா? குர்ஆன் இறங்கிய நபியவர்களை பிரைவசி, உன்னுடைய பர்சனல், உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையிலே என்னை பலாய்க்கு இழுக்காதே, பார்த்து முடித்துக்கொள், நீ முடித்துக்கொள். என் நபியவர்கள் இப்படி ஒதுங்குவதாக இருந்தால் நுணுக்கம் இருக்கும். சில வேளை சஹாபியுடைய பிழையாக இருக்கும். தேவையில்லாம பல வாய போட்டு அங்க விசாரித்து அங்க நீதிபதியா மாறி அவன் நபியுடைய மதிப்பை விளங்காதவன், தன்னுடைய மரியாதைக்கு அபகீர்த்திக்கு பொருத்தமில்லாத வார்த்தை அவன் பேசினால் இது தேவையில்லாத வேலைதானே. இவனோட வேலையை நீ பார்த்துக்கொள்ளப்ப என்ன விட்டுரு போயினார். நபியுடைய பொதுவான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், பொதுவான ஒரு ஆளான் என்ன தெரியுமா? யாரும் இன்னும் ஒருவருடைய பலாயை, நம்முடைய விளங்குகின்ற தர்ஜுமா, இன்னும் ஒருவருடைய ஊரு பலாயை, இன்னும் ஒருவருடைய குறையை, இன்னும் ஒருவருடைய தவறை, இன்னும் ஒருவருடைய தனிப்பட்ட அவருடைய மான மரியாதையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை என்னிடம் வந்து என்னிடம் யாரும் ஷேர் பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஏன் தெரியுமா? நான் உங்களுக்கு முன்னால் வரும் பொழுது எல்லோரை பற்றியும் தூய்மையான சலீம சதர், தூய்மையான நல்லெண்ணத்தோடு வர விரும்புகிறேன். நீங்கள் யாரையாவது பற்றி குறை சொன்னால் அவரை பார்க்கும் பொழுது அந்த குறை ஞாபகம் வரும், அவரை பார்க்கும் பொழுது அந்த தவறு ஞாபகம் வரும். ஒவ்வொருவரையும் நல்லெண்ணத்தோடு பேஸ் பண்ண, ஒவ்வொருவரையும் பாசிட்டிவான ஒரு திங்கோடு, ஒரு பாசிட்டிவான சிந்தனையோடு, நேர்மறையான சிந்தனையோடு நான் ஒவ்வொருவரையும் முகம் கொடுத்து உரையாட, தொடர்பு வைக்க, ஒவ்வொருடைய தொடர்பையும் நான் தூய்மையான உள்ளத்தோடு வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். யாருடைய ஒரு பலாயையும் என்னிடம் வந்து கழுக வேண்டாம். மாயிஸ் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு ஒரு படிப்பினைக்கான சம்பவம். ஜினா செய்து விட்டார்கள், கேவலமான பாவம்.
வந்தார், தௌபா செய்ய வேண்டும், திருந்த வேண்டும், அல்லாஹ்வுடைய உண்மையான மன்னிப்பை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்து யார் சொல்லுகிறார்? செய்தவர், கட்டவுத்தர், ஆகப்பெரிய காட்சி கட்டவுத்தர் தானே சொல்கிறார். இக்ரார், ஏற்றுக்கொள்கிறார். ஜனைத்து நபி அவர்கள் குர்ஆன் இறங்கியவர்கள் திருமணம் முடித்து ஜினா செய்தால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும், திருமணம் முடிக்காதவர் ஜினா செய்தால் 100 கசேடி அடிக்க வேண்டும் என்ற குர்ஆன் வசனங்கள் இறங்கிய நபி அவர்கள் ஜினா செய்திருக்க மாட்டீர்கள், புத்தமிட்டிருப்பீர்கள், அந்த பெண்ணை சும்மா டச் பண்ணி இருப்பீர்கள். செய்தவர் சொல்கிறார் நான் ஜனைத்து. இதைவிட பெரிய விட்னஸ் நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீ செய்திருக்க மாட்டேன், தவறாக சொல்கிறாய் போன்றிருக்க என்னிடம் வந்து உன்னுடைய குறையை பிழையை தவறை என்னிடம் தவறாக சொல்வது போன்று விளங்குகிறது. நீ கொஞ்சம் முத்தம் கொடுத்திருப்பாய், கொஞ்சம் டச் பண்ணி இருப்பாய், அந்த பெண்ணை தொட்டிருப்பாய், அந்த பெண்ணை கட்டி அணைத்திருப்பாய், அந்த பெண்ணோடு இணைந்திருப்பாய், நீ அசல் அடிப்படையான யதார்த்தமான விபச்சாரம் செய்திருக்க மாட்டாய் சகோதரனே என்று அவர்கள் தட்டி மறைத்து குறையை மறைத்து அவரை அனுப்ப பார்த்தார்கள். அவர் தௌபாவிலே ஊர்ஜிதமாக இருந்தார். அவர் சொன்னார், யார் சொல்ல ஜனைத்து, ஜினா செய்தேன். அதுக்கு பின்னால் தான் மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி ஏதும் செய்ய முடியாது. அவர் கல்லெறிந்து கொல்லப்பட்டார். இதான் முஹம்மது ஸல்லல்லாஹு. நாம் இங்கு செய்யாதவனையும் செய்தவனாக படித்து வந்துகிறோம். யாராவது பெண்ணோடு தனியே ஒரு பிரயாணத்தோடு ஒரு சந்தியில கண்டுவிட்டால் எப்பயாரும் இருக்குது போல வச்சுக்கொண்டு இருக்கிறாரா இருக்கும். அந்த பெண் என்ன பேசினார்? அந்த பெண் சில ரூட்டை கேட்டிருக்கலாம், அந்த பெண் போலீஸ் ஸ்டேஷனை கேட்டிருக்கலாம், அந்த பெண் கடையை கேட்டிருக்கலாம், அந்த பெண் எப்படி முரசு வைக்க போறதுன்னு கேட்டிருக்கலாம், அந்த பெண் ஒரு 100 ரூபாய் உதவி தேடி இருக்கலாம். கண்டா ஒருத்தவங்க பிடிச்சாச்சு, அல்லது பேஸ்புக் லைவ் வந்தாச்சு, போட்டாச்சு, இவருக்கும் அவளுக்கும் என்ன தொடர்பு? நம்முடைய கேவலமான சாதனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நீங்க உத்தமரா? சுவர்க்க சர்டிபிகேட் கையில் கிடைத்தவரா? சுவர்க்கத்து கதவை முதலாவது திறக்குகின்ற சுவர்க்கத்து திறப்பு விழாவின் பிரதம சீஃப் ஜஸ்ட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உத்தமரா நீங்கள்? தன்னுடைய பலாயை கற்பனை செய்வதற்கும் டெக்கரேட் பண்ணுவதற்கும் கைகால் வைப்பதற்கும் உங்களுடைய பலாய் சமூகத்துக்கு சந்திக்க கொண்டு வராமல் உங்களுக்கு மௌத்து வராது. அது இந்த மிச்ச பேர் மாற்றிருக்கிறது இல்லம் பறிப்பு, கேட்டு தின்ற பறிப்பு. என்ன இல்லம் பறிப்பு? மற்றவர்களுடைய பலாயை சிந்தி பெருசாக்கி பேசி தன்னுடைய வீட்டுக்குள் அந்த பலாய் வந்திருக்கிறது. ஹதீஸும் இருக்கிறது. என்ன ஹதீஸ் பின்ன சொல்ல வேண்டிய ஹதீஸ் மறந்துவிடும், சொல்லிக் கொள்கிறேன். அது ஹதீஸை ஆரம்பித்ததே ஒரு வகையான பாணி, நபியுடைய ஒரு வித்தியாசமான பாணி. யா மன் அஸ்லம பிலிசானிஹி வலம் யதுகுல் ஈமானு ஃபீ கல்பிஹி. எப்படி கூப்பிடக்கூடிய நபி அவர்கள் அந்த ஹதீஸில் மாத்திரம் வாயளவில் பேருக்கு சும்மா சோதனைக்கு வெளிரங்கத்துல மூமின் முஸ்லிமாய் நடிக்கின்றவர்களே, உள்ளத்திலே ஈமான் இல்லாத நடிகர்களே, உள்ளத்திலே ஈமான் இல்லாமல் நயவஞ்சகத்தையும் ஊச்சையையும் அழுக்கையும் மற்றவர்களை பற்றி வஞ்சகத்தையும் குரோதத்தையும் கலப்படத்தையும் வைத்துக் கொண்டு வெளியிலே பெரிய சூபி மகான் போன்று நடிப்பவர்களே, யாமன் அஸ்லம பிலிசானிஹி, நாவால் முஸ்லிம் மூமின் என்று சொல்லிக்கொண்டு உள்ளத்திலே ஈமான் இறங்காதவர்களே, லா துபதுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம், முஸ்லிம்களை அழைக்க வேண்டாம், முஸ்லிம்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், முஸ்லிம்களை மனவர்த்தத்தில் போட வேண்டாம், முஸ்லிம்களுக்கு சொல்லால் செயலால் எக்ஷனால் ரியாக்ஷனால் நீங்கள் எந்த வருத்தத்தையும் கொடுக்க வேண்டாம். வலா துஐயிரூஹும், அவர்களுடைய பலாய்களை பேசி தெரிய வேண்டாம். மூன்றாவது வலா தத்தபஉ அவ்ராத்திஹிம், முஸ்லிம்களுடைய குறைகளை தேடி தெரிய வேண்டாம். மூன்று விடயம். மூமின்களை நீங்கள் நோவினைப்படுத்த வேண்டாம், மூமின்களுடைய பலாய்களை பேசி தெரிய வேண்டாம், மூமின்களுடைய குறைகளை பேசுவதற்காக கலெக்ட் பண்ணுவதற்காக
தேடி திரிய வேண்டாம், ஆள் வைத்தும் தேட வேண்டாம், வீடியோ வைத்தும் ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். அப்படியே பேசிக் கொண்டிருக்கின்ற கோலை அவருக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். அவருடைய வாயை கிண்டி விட்டு அவர் பேசுகின்றதை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி மீடியாக்களிலே போட்டு கேவலப்படுத்த வேண்டாம். யார் ஒருவர் முஸ்லிம் பிறருடைய குறையை துருவி தேடி அதற்காக வேண்டி ரிஸ்க் எடுத்து அதற்காக வேண்டி ஆள் வைத்து என்ன நடக்குது, அந்த விஷயம் அவருடைய பிரச்சனை எப்படி போகுது, அவருடைய பலா எப்படி போகுது, இந்த விஷயம் எப்படி, அந்த விஷயம் எப்படி, இதை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தா தாங்க என்று கலெக்ட் பண்ணுகின்ற குப்பை கூலங்களாக டஸ்ட்பின்களாக யார் இருப்பானோ, பிறரின் குறைகளை நிறைக்கின்ற தன்னுடைய சிந்தனையிலே பதிக்கின்ற தன்னுடைய மூளையையும் ஒரு குப்பை தொட்டியாக பயன்படுத்துகின்ற கேவலமான பண்பு யாரிடம் இருக்குமோ அவனுடைய குறையை, அவனுடைய கேவலத்தை, அவனுடைய மான மரியாதை போகின்ற விடயங்களை அவன் வீட்டுக்குள் செய்தாலும் அல்லாஹ் வெளியாக்குவான். இந்த எத்தனையோ பேருடையது வெளியாகி கொண்டிருக்கிறது. யாரோ ஒருவருடைய பலாயை 10 வருடங்களுக்கு முன்னால் கலங்கியது, 20 வருடங்களுக்கு முன்னால் கலங்கியது, 30 வருடங்களுக்கு முன்னால் கலகியது நமக்கு மறக்கும். அல்லாஹ்க்கு மறக்குமா? லா யஸில்லு ரப்பி வலா யன்ஸா. என்னுடைய ரப்புக்கு தவறும் நடக்காது, மறதியும் கிடையாது. அல்லாஹ்வே சொல்றார், நபியே சொல்லுங்க. இறுதி கட்டத்தை அடைகிறேன். அன்பானவர்களே, நாம் நமக்கு மலக்குள் மௌத் வரும் பொழுதும் யாரும் கை கொடுக்க முடியாது. கபரிலும் தனிமை, மஹ்ஷரிலும் யானஸ்தி. நபியவர்களை தவிர மற்ற எல்லாரும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் உள்ள நபிமார்கள் உட்பட யானஸ்தி, நான் தப்பினால் போதும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் யா உம்மத்தி, அவருடைய சமுதாயம் தப்ப வேண்டும். யானஸ்தி என்ற சுயநலமாக சொர்க்கம் போகும் வரைக்கும் உம்மாவை கண்டு ஓடுவோம், பாப்பாவை கண்டு ஓடுவோம், தாத்தாவை கண்டு ஓடுவோம், தங்கச்சியை கண்டு ஓடுவோம், மனைவியை கண்டு ஓடுவோம், பிள்ளைகளை கண்டு ஓடுவோம், விரண்டோடுவோம். இவர் நன்மை கேட்டு விடுவார்களோ தெரியாது. இரத்தத்தை பாலாக ஊட்டிய தாய், அந்த தாய்க்கு ஒரு நன்மை கொடுக்காத மக்களிலே பிறருடைய ஊருபலா என்ன செய்யும்? நமக்கு பிறருடைய மைனஸுகளை கலெக்ட் பண்ணி பரப்பி என்ன கிடைக்கும்? அதை நாவால் பேசி முகம் கொப்பர தூக்கி நரகத்திலே வீசப்படும். அது ஒரு வார்த்தை பேசுவார், அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அந்த வார்த்தையை வைத்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஒரு வார்த்தையை பேசுவார், அல்லாஹ்வை கோபப்படுத்தி இருக்கும். ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை வைத்து அல்லாஹ் நரகத்திலே தூக்கி வீசுவான் என்றார்கள். ஒவ்வொருவரை பற்றி எத்தனை 1000 வார்த்தைகள் பேசியிருக்கிறோம், எத்தனை லட்சக்கணக்கான வார்த்தைகள் எழுதியிருக்கிறோம், எத்தனை லட்சக்கணக்கான வசனங்களை பாடமாக்கி இருக்கிறோம். அன்பானவர்களே, தாவூத் அத்தாயி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மேதை, இறை நேசர், நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். நோய் விசாரிக்க வந்தவர்களில் ஒரு மனிதர் நோய் விசாரிக்க வந்தார். வந்து நோய் விசாரித்து விட்டு வீட்டை பார்க்கிறார். நோயாளியுடைய வீட்டை சுற்றி சுற்றி பார்த்து மேலே முகத்தை பார்த்து விட்டு, பெரியாரே, கூரையில கூரைக்கு அந்த முகத்துக்கு போட்டிருக்கக்கூடிய ஒரு பால், அந்த அந்த கம்பு கொஞ்சம் உடைந்து இருக்கிறது. ஒரு பலாய் வந்தால் கேமரா போன்று ரெக்கார்ட் பண்ணுவது. அவனுடைய கிச்சன் எப்படி இருக்கிறது, பாத்ரூம் எப்படி இருக்கிறது, பாத்ரூமை பார்ப்பதைக் கண்டே வாஷ்ரூம் எங்கே கேட்டு போய்க்கு போவது. அவனுடைய டிசைனை பார்த்து அவர் அது போன்று கட்ட அல்லது குறை பார்க்க. சம்பந்த தேச போனால் கிச்சன் வரைக்கும் போவது. கிச்சன் கிளீனாக இருக்கிறதா, வருகின்ற மாப்பிள்ளை கிச்சன் தானே தூங்க போகிறார். இதெல்லாம் ஒரு வகையான ஊர்பலாய்கள், தேவையில்லாத விடயங்கள், விளங்காமல் செய்கிறோம். ஒரு கூரையில் ஒரு சம்பவம் வெடிச்சிருக்குது. தாவூத் தாய் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, சகோதரரே, இந்த வீட்டில் 20 வருடங்களாக வாழ்கிறேன், நானே என்னுடைய கூரையிலே குறை பார்க்கவில்லை, நீ உன்னை வேலையை பார்த்துட்டு போறிய, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வான். என் வீட்டுல உள்ள பலாயை குறையை பார்க்காம எனக்கே நீ அட்வைஸ் பண்ணாம உன்னை வேலையை பார்த்துட்டு போறிய. இது போன்றவர்கள் இல்லையா? நிக்கிறார், கார்ல ஏற்றி விட்டார்கள். எங்க போறீங்க? முரட்டு வைக்க போறேன். ஏற்கனவே போவோம், நான் அந்த பக்கம் தான் போறேன். உட்கார்ந்த உடனே வைக்கிறீங்களா? எந்த கார் இது?
எவ்வளவுக்கு வாங்கினீங்க? ஃபுல் கேஷா பினான்ஸா? எவ்வளவு காலம் பாதிக்கிறீங்க? காரை விற்கிற ஐடியா இருக்கா? எப்படி பெட்ரோல் வேலை செய்யுது? எப்படி டீசல் வேலை செய்யுது? உனக்கு தேவையில்லாத வேலை. முரட்டு வகையில இறக்கி விட்டால் ஜஸாக்கல்லாஹு கைரான் துஆ செய்து விட்டு போற வேலையைப்பான். காரை பற்றிய டீட்டெயில் உனக்கு உன்னை இதற்கு பின்னால் அவர் கண்டால் 10 கிலோமீட்டர் தூரம் ஓடி விடுவார். இதுதான் இல்லம் பறிப்பு. ஏன் தேவையில்லாத வேலை? போனை கண்டால் ஐபோனா, எந்த மாடல், ப்ரோ மேக்ஸா, ப்ரோவா, 13 ப்ரோவா, 14 ப்ரோவா, யூஸ் போனா, பிராண்ட் நியூவா? ஏன் தேவையில்லாத வேலை? அவனுடைய போனை பற்றி கேட்கின்ற 10 வசனங்களுக்கு 10 சுப்ஹானல்லாஹ் சொன்னால் சொர்க்கத்திலே 10 மரம், 10 அல்ஹம்துலில்லாஹ் விக்ர் செய்தால் 10 மரம், 10 லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் 10 மரம். அதுக்கு பதிலா 10 துஆ கேட்டால் 3வது கபூலாகும் உங்களுக்கு. என்ன பலாய்! உதாரணங்களுக்கு எல்லாம் திருப்பு வரும் என்னால் முடிக்கிறேன். இதுதான் என்னுடைய தலைப்பு. இது நல்ல மகத்தலாம். இப்படி கிண்டி 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 துருவி துருவி துஆ கேட்பதை கூட நபியவர்கள் தடுத்தார்கள். அல்லாஹ்விடம் ஒரு துஆ கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தா, சொர்க்கத்துல அந்த ஆடையத்தா, சொர்க்கத்துல இந்த பணத்தை, சொர்க்கத்துல அந்த பறவையத்தா. உதாரணம் எனக்கு புறாய ரசிக்கா, மான ரசிக்கா, முயல் ரசிக்கா. அப்படியான கருத்தில் ஒரு சஹாபி துஆ கேட்கிறார். சஹாபிக்கு நபியவர்கள் படித்து கொடுத்து நமக்கு ஒரு படிப்பினைக்கு ஒரு சம்பவம். சொர்க்கத்தில் உள்ள இன்பம், சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டான். வணக்கம் மாத்தஸ்தகியம், உங்களுடைய மனம் விரும்புகின்ற எல்லாமே கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இவர் ஒவ்வொன்றாக சொல்லி காட்டி அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறார். இவருக்கு மனசுக்கு பிடிச்சது இப்படி இந்த ஒவ்வொன்றாக கிண்டி கிண்டி விரிவாக துஆ கேட்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ் சுருக்கமான வார்த்தைகளிலே சுருக்கமாக துஆ கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். நபியர்களுக்கு சுருக்கமாக விடயங்களை முன்வைப்பதுதான், பேசுவதுதான் பிடிக்கும். அல்லாஹ்வுக்கும் அதான் பிடிக்கும். நீ இந்த கிண்டி கிண்டி துருவி துருவி ஒவ்வொன்றாக துஆ கேட்காமல் சொர்க்கத்தில் இன்பத்தை கேட்டுவிட்டு வேலையை பார் என்றார்கள். துஆவில் கூட தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்க்க சொன்ன நபியவர்கள் பிறருடைய ஊர்பலாயை கிண்ட விடுவார்களா? முடிக்கிறேன். இதால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன? ஒன்று, ஆரம்பத்தில் அதிகப்பட்டு ஈமான் இல்லை என்ற பெயர் கிடைக்கிறது. நீ மூமின் இல்லை, அவுட் ஆஃப் ஈமான். அல் முஸ்லிம் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்ற ஹதீஸோடப்படும் பொழுது நீ முஸ்லிமே இல்லை. அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி, சொல்லால் செயலா, சொல்லால் செயலா. அது பேஸ்புக்கிலே போடுகின்ற, அது யூடியூபிலே போடுகின்ற ஒரு லைக், இந்த மார்க், ஒருவரை பற்றி குறை பேசப்பட்டிருக்கிற ஒருடைய பலாய் கழுகப்பட்ட வீடியோக்கு கீழால் மாஷா அல்லாஹ் போட்டிருக்கிறான், இன்னாலில்லாஹ் போட வேண்டும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் போட வேண்டும். ஒரு வீடியோவில் இன்னொருடைய பலாயை கழுவிருக்கிறார், ஒருவன் இன்னொரு சாராரை பழித்து பேசியிருக்கிறார், இன்னொரு சாராரை குறை பேசியிருக்கிறார். அந்த வீடியோவுக்கு கீழே வந்து இந்த மார்க்கை போட்டுவிட்டு லைக் பண்ணிவிட்டு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அதை ஷேர் பண்ணிவிட்டு, அதை மோட்டிவேட் பண்ணிவிட்டு, அதற்கு மாஷா அல்லாஹ் போட்டிருந்தால் அந்த மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயர் தான், சொல்லப்பட்ட நோக்கம் வித்தியாசம். மாஷா அல்லாஹ்வை வைத்தே நரகம் போகணும். ஏன்? பிறருடைய பலாயை கழியவனுக்கு நாம் மோட்டிவேட் பண்ணியிருக்கிறோம், ஷபாஸ் பண்ணி இருக்கிறோம், ஜெயதேவா. பத்திரம் மீடியாக்கள் இது தலைவிரித்தாடுகின்ற தலைப்பு. மீடியாக்கள் தான் இந்த டஸ்ட்பின்கள். நவீன மீடியாக்கள் தான் ஆக நாட்டம் வீசுகின்ற டஸ்ட்பின்கள். பத்திரம், கவனம். உங்களுடைய பேஜை வைத்து, யூடியூப் பேஜை வைத்து, பேஸ்புக் பேஜை வைத்து, உங்களுடைய அக்கௌண்டை வைத்து நரகத்திலே பாரிய தண்டனை உங்களுக்கு கிடைக்கலாம். மில்லியன் கணக்கில் ஒருவருடைய குறையை ஷேர் பண்ணினால் பெருமையா? நரகத்துக்கு வித்திருக்கிறீர்கள். எனவே முஸ்லிம் சொல்ல செயலால் பிறருக்கு தொந்தரவு கொடுக்காதவன் தான் முஸ்லிம். தொந்தரவு கொடுப்பதனால் நான் முஸ்லிம் இல்லை என்ற பெயர் கிடைக்கிறது. உள்ளத்தால் ஈமான் கொள்ளாமல் வாயால் ஈமான் கொண்ட மூமின் இல்லை என்ற பெயர் கிடைக்கிறது. அல்லாஹ் சொல்கின்ற மூமின்களுடைய பட்டியலில் கிடையாது, உண்மையான அப்துல் ரஹ்மான்களில் கிடையாது. நாவால் ஏற்பட்ட விபரீதங்களால் நாங்கள் ஏதாவது தண்டிக்கப்படுவோமா என்று கேட்ட பொழுது மக்களை நரகத்திலே கொடையாக lot of people, அதிகமான மக்களை தூக்கி நரகத்திலே வீசுவது நாவுதான். வேற என்ன என்று கேட்டார்கள் அவர்கள். நாவால் தான் நரகத்துக்கு அதிகமானவர்கள் போவார்கள். அதுக்கு மாட்டிப்படுகிறோம். கண்ணால் பாவம் செய்த, காதால் செய்த பாவம், சிந்தனையால் பாவம், சொல்லால் பாவம், நடையால் பாவம், அங்க அவயங்களையும் பிறருடைய குறைகளுக்கும் ஊர் பலாய்களுக்கும் மைனசுகளுக்கும் பிறருடைய மான மரியாதை போக்குவதற்கும்
ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு உச்சந்தலை தொட்டு உள்ளங்கால் வரைக்கும் அல்லாஹ் தடுத்த விடயங்களில் ஈடுபட்ட படுபாவியாக மூத்தாகுவோம். இறுதியாக ஒரு சம்பவத்தோடு முடிக்கிறேன். ஒரே ஒரு சம்பவம், இதற்கு நேர்மாற்றமான பாசிட்டிவான சம்பவம். இந்த தலைப்பு ஒரு நெகட்டிவான தலைப்பு, எனவே நெகட்டிவை முன்வைத்து இறுதியாக ஒரு ஒரு குறிப்பை கண்டுபிடித்துக் கொள்கிறேன். சக்கத்தை குடித்து விட்டு ஏதாவது பிள்ளைகளுக்கு இனிப்பு கொடுப்பது போன்று. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான சஹாபி. அவர்கள் சக்கராத்தில் இருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் ஒரு சாரர் பார்க்க வந்தார்கள். நோய் விசாரிக்க சக்கராத் நெருங்குகிறது, இறுதி நேரம். அவருடைய முகம் இருந்ததை விட, வாழும் பொழுது இருந்ததை விட சக்கராத் காலிலே பிரகாசம் கூடி இருக்கிறது. சிலர் வாழும் பொழுது கிரீம் எல்லாம் மூசி மேக்கப் எல்லாம் பண்ணி அழகாக இருப்பார்கள், மையத்து கருப்பாக இருக்கும். அவசரம் அடக்கின கடல் மாறிக்கொண்டு போகுது. பல காரணங்கள் இருக்கும். என்றாலும் நல்லா காட்டி விட்டார். போனவுடன் என் உண்மைகள் வெளியாகும். எவ்வளவுதான் கிளீன் பண்ணி குளிப்பாட்டினாலும் கழிவுகள் வெளியாகி கொண்டே இருக்கும். அவசரமா இருக்கிறது. அதெல்லாம் ஒரு வகையான தண்டனைகள். அதெல்லாம் நல்ல மூத்துக்குரிய அடையாளங்கள் அல்ல, எல்லோருக்கும் அல்ல. நோய் நோம்பலம் வருத்தப்பட்ட நபர்களுடைய ஜனாசாக்கள் வேறு விடயம். நல்ல பெரிய ஸ்மார்ட்டாக கலசாக வாழ்ந்து இப்படிப்பட்ட கேவலமான குணமுள்ளவராக இருந்தால் மையத்திலே விளங்கிவிடும் அடையாளம். விளையாண்டிருந்தவருடைய ஜனாசா ஏனப்பா கருத்து கொண்டு போகுது. இங்கு நிறம் குறைவாக இருந்தவருடைய நிறம் அழகாக மாறுகிறது. பெரிய முன்னாள் அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் சஹாபி. என்ன அபூ துஜானா அவர்களே, நீங்கள் வாழும் பொழுது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்கள் இருக்கும் பொழுது இருந்த முகத்தை விட உங்களுடைய முகம் பிரகாசம் கூடிக்கொண்டு போகிறதே சக்கராத்திலே. என்ன விசேஷமான அமல்! சக்கராத்தானே, அதுக்கு பின்னால் மௌத்து தானே. கேட்டதற்காக படிப்பினைக்கு சொன்னார்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் காண்கின்ற அந்த என்னுடைய முகத்துடைய பிரகாசம் வரலாற்று வருகிறது. நட்சத்திரம் போன்று மின்னிக் கொண்டிருக்கிறது. அந்த முகத்தில் சந்திரன் போன்று, புல்மோன் போன்று, பௌர்ணமி போன்று மின்னுகிறதா ரூப பெரிய முன்னாள். சக்கராத்திலே ரூப பெரிய முன்னால் தன்னுடைய முகத்தை பௌர்ணமி போன்று மாற்றிய இரண்டு தந்தைகள். இதே மெம்பரிலே வேறொரு தலைப்பிலே இதற்கு முன்னால் நான் சொன்னது எனக்கு ஞாபகம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது தெரியாது. வேறு தலைப்பிலே சொன்னேன். இரண்டு தன்மைகள் இடம் இருக்கிறது. ஹைட் குவாலிட்டி, மறைவான தன்மைகள். இப்பொழுது வெளிப்படுத்துகிறார்கள். கேட்டு வற்புறுத்தி கேட்டார்கள், சொல்லுங்களே சொல்லுங்களே, நாங்களும் எங்களோட சக்கராத்தை அழகுபடுத்தணும் என்ற கருத்தில் கேட்டார்கள். இரண்டு தன்மைகள். தேவையில்லாததை பேச மாட்டேன், எல்லோரை பற்றியும் நல்லெண்ணத்தோடே வாழ்ந்தேன். ஊரு பலாய் பார்த்தால் தானே மற்றவருடைய கெட்டெண்ணம் வரும். ஊரு பலாய் தேடினால் தானே ஊரு பலாய் பேச தேவைப்படும். ஊரு பலாய் பார்க்கின்ற, ஊரு பலாய் பேசுகின்ற ஒவ்வொருடைய பார்க்கும் பொழுது அவருடைய முழு பலாய்களையும் 10 வருடமாக தெரிந்தால் 10 வருடங்களாக அவருடைய பாவத்தோடு. நீ ஓலவல் படிக்க போகல போட்ட கூத்து எனக்கு தெரியாதா? ஏலவல் படிக்க போகல போட்ட கூத்து தெரியாதா? யூனிவர்சிட்டியில போட்ட கூத்து தெரியாதா? ட்ரிப் வைத்து போட்ட கூத்து தெரியாதா? இப்ப நீங்க பெரிய சூப்பி மகான்மார் இருக்கிறீங்களே என்று ஓலவல் காலம், ஏலவல் காலம், யூனிவர்சிட்டி காலம், ட்ரிப் போன காலம் என்ற ஒவ்வொரு குறைகளாக ஒருவரை பார்க்கும் பொழுது 2024 வரைக்கும் 24 வருடங்களிலே 24 குறைகளோடு மக்களை பார்க்க மாட்டேன். அன்றன்று ஒவ்வொருவரையும் ஃப்ரெஷ்ஷாக சந்திப்பேன். இதுதான் என்னுடைய முகம் பிரகாசிக்க காரணமாக இருக்கும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஊரு பலாய்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, யதார்த்தமான ஈமானிய குணங்களை தருவாயாக, மூமின்களுக்கு நீ சொல்கின்ற அனைத்து பண்புகளை நமக்கு தருவாயாக, இபாதுர் ரஹ்மான் என்ற ஆயத்தில் இருக்கின்ற அனைத்து குணங்களுக்கும் உரித்தானவர்களை நம்மை ஆக்குவாயாக, பிறருடைய நலவுகளை நமக்கு காட்டுவாயாக, நம்முடைய குறைகளை நமக்கு காட்டுவாயாக, நம்முடைய குறைகளை பிறரை விட்டு மறைப்பாயாக, பிறருடைய குறைகளை நம்மை விட்டு மறைப்பாயாக, அதன் மூலம் நபியோடைய நன்மாராயத்துக்கு ஆளாக்குவாயாக, உன்னுடைய அந்தஸ்துகளுக்கு உரித்தாக்குவாயாக, எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி நலவு பேசுகின்ற நாவாக நம்முடைய நாவை மாற்றுவாயாக, பிறரை பற்றி சுத்தமான உள்ளமாக நம்முடைய உள்ளங்களை மாற்றுவாயாக, பிறரை கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்கின்ற கண்ணாக மாற்றாமல் எல்லோருடைய தூய்மையான பார்வை பார்க்கின்ற கண்ணாக நம்முடைய பார்வையை மாற்றுவாயாக, பிறருடைய கெடுதிகளை கேவலங்களை காதால் உருவாங்குகின்ற காதை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக, அதை பற்றிய சிந்தனையை விட்டு பாதுகாப்பாயாக. எப்படி சஹாபாக்கள் நபிமார்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வாழ்வார்கள், மக்களுடைய நலவுகளையே பேசி நலவுகளையே பரப்பி நலவுகளோட வாழ்ந்து வபாத்தாகிறார்களோ அது போன்று நல்லெண்ணத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு மரணித்து கல்குன் சலீம் என்று சொல்லக்கூடிய தூய்மையான உள்ளத்தோடு உன்னை சந்தித்து கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கமுடைய பாக்கியத்தை தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக.